Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் 65 செய்வதற்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே ஃப்ரை பண்றதுக்குங்க. அடுத்ததா பன்னீர் மஞ்சூரியன் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே நாம ரெடியா எடுத்து வச்சுக்கிறோம். பன்னீர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பன்னீர் 65 ரெடி பண்ணிக்கிறோம். பன்னீர் 65 செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கிறோம். அரை கப் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறோம். அதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். லெமன் ஜூஸ், தயிர் ரெண்டுமே சேர்க்கறதுனால பன்னீருக்கு மேலே ஃபார்ம் ஆகிற லேயர் ரொம்பவும் சாஃப்டாக இருக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால ரொம்ப தண்ணி ஆக்கிராதீங்க. இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் 65 செய்வதற்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் பன்னீர் சேர்த்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். ப்ளஸ் நாம் ஒவ்வொரு பன்னீரும் சேர்க்குறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணி தெறிக்குங்க. ஏன்னா அதில் தண்ணி ஊறும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஒன் சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் சூப்பராக சாஃப்டாக ஃப்ரை ஆகும். 4 சைடும் நல்லாவே ஃப்ரை ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். டிஷ்யூ பேப்பர் மேலேயே எடுத்து வைங்க. ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் மஞ்சூரியன் செய்ய ரெடி பண்ணிடுவோம். இப்போ அதே பேன் எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ரெண்டுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எல்லாமே சேர்த்துக்கிறோம்.
ஸ்லோவாக பெரட்டி விட்டுக்கோங்க. சாசஸ் எல்லாமே பன்னீரோட மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு பன்னீரில் என்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பன்னீர் 65 ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ஸ்டார்டருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சாசஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பன்னீரோட போய் செட்டில் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பன்னீர் மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.